அமைச்சர் ஷாஜகான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. நேற்றைய தினம் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் எல்லாம் விடுதலை பண்ணணும், அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் பரோல் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாரு. அதாவது இந்த 25 ஆண்டு காலமாக யார் சிறையில் இருக்கிறாங்கன்னு அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அதாவது வேணுமென்று திட்டமிட்டு உள்நோக்கத்தோட கோவை மாவட்டத்தில் 1998ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 17 இடத்துல குண்டு வெடிச்சது. அப்பாவி இந்துக்கள் கிட்டத்தட்ட 58 அப்பாவி இறந்து போனாங்க. 200க்கும் மேற்பட்ட நம்மளுடைய தொப்புள்கூடி உறவுகளான இந்து சொந்தங்கள் இதுவரைக்கும் கையால் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தை போல் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இந்த ஷாஜகான் போல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கிக்காக குண்டு வெடிப்பில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட 25 பேர் 25 வருஷமா இவங்க சிறையில் இருக்கிறாங்கன்னா இவனுங்க எவனும் யோகியும் கிடையாது. வேணும்னு திட்டமிட்டு தமிழகத்தை கைப்பற்றணும், இஸ்லாமிய நாடாக இந்த நாட்டை மாற்றணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கோவையில் கிட்டத்தட்ட 11 இடத்துல குண்டு வச்சு 58 அப்பாவி இறந்துருக்காங்க. அந்த இறந்த அப்பாவிகளுக்கு எந்த விதமான நிதி உதவி இது வரைக்கும் கொடுக்கல. ஏதாவது அமைச்சர்னால முதலமைச்சர்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இவங்க வெளியே வந்த உடனே இவங்க ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு இருக்க முடியாது. அதாவது அந்த சம்பவத்தை 1998 கண்ணால் நாங்கள் பார்த்தோம். எங்கள் ஐயா அத்வானிஜி வரும்போது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த ஸ்டேஜ் பக்கத்திலே குண்டு வச்சாங்க. அந்த குண்டு வெடிப்புலலாம் நல்லா பக்கத்துலேயே இருந்து அப்பாவிகளை கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் 12 பேர்த்த என்னுடைய கையாலேயே நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன். இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மருத்துவமனைன்னு கூட பார்க்காம விஷ கிருமிக இங்கே குண்டு வச்சாங்க. அத்தனை பேர் நர்ஸ் உட்பட அத்தனை பேர் இறந்தாங்க. இவன் இந்த அமைச்சர் போல் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி யாராவது இறந்துருந்தா இது போல இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? அதே போல் RSS ஆஃபீஸில் சென்னையில் குண்டு வீசின நபர்கள் கிட்டத்தட்ட இந்த சிறையில் இருக்கக்கூடிய 22 பேருடைய விஷயத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். எந்த விஷயத்துக்காக இவங்க எல்லாம் சிறையில் இருக்கிறாங்கன்னு வேணும்னு திட்டமிட்டு இந்த தேசத்தை இஸ்லாமிய தேசமாக மாற்றணும்னு ஒரே நோக்கத்துக்காக பாஷாவுடைய தலைமையில், அன்சாரியினுடைய தலைமையில் ஒட்டுமொத்த மக்களையும் கொன்று குளிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். உடனடியாக தமிழக முதல்வர் இந்த விஷயத்தில் தலையிடணும். இன்னைக்கு மாவட்ட கலெக்டர் சார்பாக அவரோட மூலமாக இந்த மனுவை முதலமைச்சர் கலப்புறோம். இதை உடனடியாக பரிந்துரை பண்ணணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வேணும்னு திட்டமிட்டு, அதாவது என்னுடைய கண்ணு முன்னாடி என்னுடைய தந்தை கூட்டு வச்சு கொண்டிருக்காங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேன். வெளியில் வரக்கூடிய நபர்களுக்கு அவன் அந்த கோபத்தோடு இருப்பான். நீங்கள் காவல்துறை உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க, அரசாங்கம் சொல்லுவாங்க. வர்றவனெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், அவனுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, காது கேட்கறது இல்லை, கண்ணு தெரியறதில்ல, அவன் வாழும்போது இறுதி அவங்க வீட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு யோகிய நினைக்கணும். வேணும்னு திட்டமிட்டு மக்களை பூரா கொன்னவன் எப்படி ஒரு யோகியனா வாழ முடியும்? அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த 22 சிறைவாசிகளை ஒருபோதும் விடுதலை பண்ணக்கூடாது. அதையும் மீறி அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக விடுதலை பண்ணீங்கன்னா எந்தெந்த சிறையில இந்த பயங்கரவாதி இருக்கிறாங்களோ அந்த சிறைக்கு முன்பாக சத்திசனா இந்து மக்கள் இயக்கம் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். கோவை மாவட்ட கலெக்டர் சார் மூலமாக இப்போது இந்த மனுவை முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்புகிறோம். பரிந்துரை செய்யணும். கண்டிப்பாக இந்த குண்டுவெடிப்பு கைதிகளை விடக்கூடாது. குண்டு வீசிய எந்த நபரையும் விடக்கூடாதுன்னு இந்த மனு கொடுக்குறோம். அதையும் மீறி நீங்கள் விடுதலை பண்ணியாகணும். இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கி தான் முக்கியம்னா எங்களுடைய உயிர் போனதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய முடியும் என்பது இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன்.